ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் கடலப்பருப்பு வடைக்காக ஊற வச்சுருக்கிறோம் 200 கிராம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் பருப்புக்கு வடைக்காக அரைக்க இஞ்சி பூண்டு இது கூட சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இது கூட நம்ம பருப்பு போட்டு அரைக்கும்போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இஞ்சி சோம்பு பூண்டு போட்டு அரைக்கும் போது நல்லாவே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுமாரி அரைச்சிருக்கோம். இது கூட நம்ம கொஞ்சமாக பருப்பு போட்டு இதை நைஸாக அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நைஸாக அரைச்சிட்டோம். அடுத்து அரைக்கிற பருப்பை நம்ம கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக அரைச்ச பருப்போட கொஞ்சம் இந்த அளவுக்கு பருப்பு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்போ முறுமுறுன்னு வரும். அதனால் நம்ம எல்லா பருப்பும் அரைச்சிட்டு வந்துட்டோங்க. இது கூட நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நாம் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலெலாம் போட்டிருக்கோம். அதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு தேவையான அளவுக்கு போட்டு மிக்ஸ் பண்ணி பிறகு நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ், நாம் ஃபஸ்ட்டு வடை போடுறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன பால்களாக நம்ம உருட்டி எல்லாமே வச்சுக்கலாம். அப்போ தான் வடை தட்டி போடும்போது நமக்கு சீக்கிரமாக தட்டி போட கரெக்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்படி உருண்டைகளாக உருட்டி வச்சுருக்கோம். நாம் இப்போ தட்டி ஆயில் ஹீட்டாக இருக்குது போட்டுக்கலாம். இந்தமாரி சைஸில் குட்டி குட்டியாக நம்ம தட்டிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் வடையை திருப்பி விட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் வடையை திருப்பி விட்டுக்கலாம். எல்லாமே நம்ம நல்லா தட்டி போட்டோம்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 4 hours 5 hours வந்து கடகடன்னு அப்படி சாஃப்டாக முறுமுறுன்னு இருக்குங்க வடை. கொஞ்சம் குண்டாக தட்டி போட்டோம்னா அது உள்ளே வந்து கொஞ்சம் சாஃப்டாகவும் மேலே ரொம்ப முறுமுறுன்னு இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், வடை பொரிஞ்சிடுச்சுங்க. நாம் எடுத்து பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். எடுத்து நம்ம பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் இன்னொரு தட்டி நம்ம எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். இதேமாரி ஃப்ளாட்டாக தட்டிங்கன்னா மொறு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதை வந்து 3rd டைம் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வடையை இது லாஸ்ட்டு பேட்சுங்க. இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம தோசை இட்லி போடும்போது இது வடையோடு சாப்பிடும்போது அது ரொம்பவே டிஃபனுக்கு நல்லா இருக்கும் இல்லைங்களா? அதனால் யாரெல்லாம் அப்படி ட்ரை பண்ணியிருக்கீங்க? 2 weeks 1 time இட்லி தோசையோடு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் பேட்சு எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே முறுமுறுன்னு சுவையாக சீக்கிரமாகவே நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்தமாரி ட்ரை பண்ணுங்கள். எல்லோரும் நம்ம வடை செய்வோம்னா சில நுணுக்கங்கள் இருக்குது இல்லையா? இஞ்சி போடுவாங்க, சில பேர் பூண்டு போடுவாங்க. நம்ம இஞ்சி பூண்டு சோம்போடு சேர்த்து நல்லா அரைச்சிட்டு நம்ம பருப்பு போட்டு அரைக்கும்போது டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பிடிச்ச சைஸில் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.